கோவில்பட்டி பகுதியில் வழக்கமான உற்சாகத்துடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், தைத்திங்கள் திருநாள் பொங்கல் பிறந்திருக்கிறது. மக்கள் எவ்வாறு அங்கு கொண்டாடி வருகிறார்கள்? லாவணையா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரிய முறைப்படியும் மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அதிகாலை முதலே பெண்கள் வீடுகள் முன்பு வண்ண வண்ண கோலமிட்டு வாசல் முன்பு கரும்புகளை வைத்து புத்தாடை உடுத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, பனங்கிழங்கு, மஞ்சள், காய்கறி வகைகளை படைத்து விளக்கேற்றி சூரிய பகவானை வழங்கி வருகின்றனர். வழக்கமாக கோவில்பட்டி பகுதியில் அதிகாலையில் இருந்து இந்த பண்டிகை கொண்டாட்டங்கிறது ஆண்டுதோறும் நடக்கிற வழக்கம். அதே போன்றுதான் இந்த ஆண்டு வழக்கம் போல உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கோவில்பட்டி ஸ்ரீ தனுஷ்கோடியில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோயில் பகுதியில் உலக மக்கள் நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். லாவண்யா, வழக்கமான உற்சாகத்துடன் தமிழர் திருநாள் தைத்திருநாள் கோவில்பட்டி பகுதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது.